Hello everyone, how are you? This is Dr. John. I welcome everyone to my channel. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி முக்கியமான 3 விஷயம். லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இங்க நம்ம பார்க்கிறது சாப்டர் 5 arithmetic progressions. சரிங்களா? சாப்டர் 5 arithmetic progressions. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் arithmetic progressionனா என்னங்க? ஓகே, arithmetic progression அப்படின்னா ஒண்ணும் இல்ல. ஒரு கூட்டுத்தொடர் வரிசை. சரிங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு நம்பர் எடுத்துக்கிறேன். அதுல ஃபர்ஸ்ட் நம்பர் இருக்கும். சம் டிஃபரன்ஸ் ஆட் பண்ண ஒவ்வொரு நம்பர்ஸ் கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் 1 2 3 நம்பர் எடுக்கிறேன். 1ங்கிற நம்பர் எடுக்கிறேன். டிஃபரன்ஸ் 1ன்னு எடுத்துக்கிறேன். சரிங்களா? 1 ஃபர்ஸ்ட் நம்பர். ஓகே, டிஃபரன்ஸ் 1. ஸோ அப்போ ரெண்டையும் ஆட் பண்றேன். 1 + 1 2. ஸோ செகண்ட் நம்பர் 2. எகெயின் டிஃபரன்ஸ் 1 ஆட் பண்றேன். 3 4 5 6 எக்ஸெட்ரா. ஓகே, ஸோ அப்போ கூட்டுத்தொடர் வரிசையில ஒரு காமனா இருக்கிற ஒரு டிஃபரன்ஸை ஒரு ஃபர்ஸ்ட் நம்பரோட ஆட் பண்ண அடுத்தடுத்த டேர்ம்ஸ் நம்மளுக்கு கிடைக்கும் இல்லைங்களா? அந்த டேர்ம் எல்லாமே நம்ம ஒரு சீக்வன்ஸா எழுதுறோம். அதாவது கமா போட்டு எழுதுறோம். ஓகே, கமா போட்டு எழுதுறதுனால நம்மளுக்கு ஒரு ஒரு வரிசை ஒண்ணு கிடைக்கும். ஓகே, அது ஃபார்ம் பண்றதுக்கு பேர் தான் ப்ராக்ரஷன், அரித்மெட்டிக் ப்ராக்ரஸ். இங்க கூட்டி கூட்டி நம்ம கூட்டுத்தொடரா இருக்கிறதுனால அது ஒரு அரித்மெட்டிக் ப்ராக்ரஸ்ன்னு சொல்லுவோம். சப்போஸ் அது ப்ராடக்ட்ல இருந்துச்சுன்னா அது ஜியோமெட்ரிக் ப்ராக்ரஷன் சொல்லுவோம். இங்க நம்மளுக்கு சாப்டர்ல இருக்குது அரித்மெட்டிக் ப்ராக்ரஷன்ஸ். ஓகே, அரித்மெட்டிக் ப்ராக்ரஷன்னா என்ன, அதோட ஜெனரல் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும், சரிங்களா? அது ஃபைனைட்டா இருக்குமா, இன்ஃபைனைட்டா இருக்குமா, அதோட ஃபார்முலாஸ் என்ன? ஓகே, சப்போஸ் ஒரு 10 நம்பர் கொடுத்திருந்தா, ஓகே, nth டேர்ம் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா என்ன? இல்ல அந்த 10 நம்பரையுமே ஆட் பண்றப்ப சம் ஆஃப் தட் ஃபர்ஸ்ட் 10 நம்பர்ஸ் ஆட் பண்றதுக்கு ஏதாவது ஃபார்முலாஸ் இருக்கா? ஓகே, இத பத்தி நம்ம இங்க டீல் பண்ண போறோம். சரிங்களா? இதுல ஒருவேளை மிஸ்ஸிங் டேர்ம் ஏதாவது இருக்குதா? ஒருவேளை ஃபர்ஸ்ட் டேர்ம் கண்டுபிடிக்கணுமா? இல்ல டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்கணுமா? இல்ல ஒரு 10 நம்பர் கொடுத்திருந்து அதுல 4வது நம்பரை கண்டுபிடிக்கணுமா? இந்த மாதிரி இன்வெஸ்டிகேட் பண்றது தான் இங்க நம்ம பண்ண போறோம். சரிங்களா? ப்ராப்ளத்துக்குள்ள போவோமா? அதுக்கு முன்னாடி அதோட இன்ட்ரடக்ஷன் பத்தி பார்ப்போம். ஓகே, சம் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் இங்க இருக்கு. ஓகே, அந்த பாயிண்ட்ஸ் என்னங்கிறத நம்ம கோ த்ரூ பண்ணுவோம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு அரித்மெட்டிக் ப்ரோக்ரஷன் வந்து ஒரு ஸ்ட்ரக்சர் ஃபார்மட்ல நம்ம எழுதுவோம் இல்லைங்களா? ஒரு ஜெனரல் ஃபார்ம்னு எழுதுவோம் இல்லையா? அந்த ஜெனரல் ஃபார்ம் எப்படி இருக்கும் வாங்க பார்க்கலாம். இப்ப நான் சொன்னதுதான். ஃபர்ஸ்ட் ஒரு நம்பர் இருக்கும். அதோட காமன் டிஃபரன்ஸை நம்ம ஆட் பண்ண அடுத்தடுத்த நம்பர்ஸ் கிடைக்கும். அந்த நம்பர்ஸ் இங்க நம்ம டேர்ம்னு யூஸ் பண்றோம். சரிங்களா? டேர்ம்னு யூஸ் பண்றோம். ஆல்மோஸ்ட் நம்மளுக்கு நல்லா தெரியும். இந்த ஒரு லோயர் கிளாஸ் டேர்ம் அப்படின்னா என்ன, நம்ம டேர்ம்ஸை முதல்ல எப்படி செப்பரேட் பண்றோம் அப்படிங்கிறது நம்மளுக்கு நல்லா தெரியும். ஓகே, இங்கேயும் அதே தாங்க. ஒவ்வொரு நம்பரையும் நம்ம இங்க டேர்ம்னு தான் நம்ம கால் பண்றோம். ஓகே, ரீகால் டேர்ம்னு தான் அதை நம்ம இன்சிஸ்ட் பண்றோம். அந்த ஒவ்வொரு டேர்மும் சம் கமாஸ் போட்டு சம் ஆர்டர்ல வரும். அப்படி ஆர்டர்ல வரும்பொழுது அது எந்த ஆர்டர்ல இருக்குன்னு பார்க்கணும். நம்ம மேக்ஸிமம் இங்க பார்க்கறது அரித்மெட்டிக் ஆர்டர். பிளஸ் பண்ணிட்டு கொண்டு போவோம். சோ அப்போ பிளஸ் பண்ணிட்டே போறதுனால அது அரித்மெட்டிக் ப்ராக்ரஷன்ஸா மாறுது. அரித்மெட்டிக் ப்ராக்ரஷன்ஸ். ஓகே, அதோட ஜெனரல் ஃபார்ம் எப்படி இருக்குன்னு நம்ம முதல்ல பார்ப்போம். சரிங்களா? ரைட். ஜெனரல் ஃபார்ம் ஆஃப் அன் அரித்மெட்டிக் ப்ராக்ரஷன். சோ அத ஷார்ட் ஃபார்மா நம்ம எப்படி எழுதுவோம்னா ஏபின்னு எழுதுவோம். ஓகே, ஜெனரல் ஃபார்ம் ஆஃப் அன் அரித்மெட்டிக் ப்ராக்ரஷன் தான் ஜெனரல் ஃபார்ம் ஆஃப் அன் ஏபின்னு நம்ம எழுதுறோம். சரிங்களா? ரைட். ஸோ த ஜெனரல் ஃபார்ம் ஆஃப் அன் ஏபி முதல்ல எப்படி இருக்கும் பாருங்க. ஃபர்ஸ்ட் நம்பர், இது ஒரு ஜெனரல் ஃபார்ம். நான் இங்க நம்பரை யூஸ் பண்ணல. ஐ won't சே எனிதிங் நியூமெரிக்கலி. ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்றோம்னா அதோட ஜெனரல் ஃபார்ம், ஜெனரலா அது எப்படி இருக்கும்ங்கிற கேரக்டர்ஸ் நோட்டேஷன்ஸை வச்சு நம்ம யூஸ் பண்றோம். அதுக்கப்புறம் தான் ப்ராப்ளத்துக்குள்ள போக போறோம். சரிங்களா? ரைட். ஸோ பாருங்க, ஃபர்ஸ்ட் ஏங்கிற ஃபர்ஸ்ட் காமன் நம்பர். ஓகே, ஏங்கிற ஃபர்ஸ்ட் லெட்டர் நான் எடுக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு காமன் டிஃபரன்ஸ் எடுக்கிறேன், டீன்னு. அந்த டிஃபரன்ஸ் ஆட் பண்றேன். அப்ப செகண்ட் டேர்ம் கிடைக்குது. எகெயின் அதே நம்பர்ல ஒரு டி ஆட் பண்ணும்பொழுது 2 டைம்ஸ் டி ஆட் பண்ணா தேர்ட் டேர்ம், 3 டைம் ஆட் பண்ணும்பொழுது 4 டேர்ம் அண்ட் சோ ஆன் இப்படியே போய்கிட்டு இருக்கு. இதுல A is the first term and D is the common difference. ஓகே, ஏங்கிறது ஃபர்ஸ்ட் டேர்ம், டிங்கிறது காமன் டிஃபரன்ஸ். இப்போ ஒரு ஜெனரல் ஃபார்ம் ஆஃப் அன் ஏபி அப்படின்னு சொன்னாலே நம்ம கண்ணை மூடிட்டு சொல்லிடலாம். எப்படி சொல்லிடலாம்? ஏ கமா ஏ பிளஸ் டி கமா ஏ பிளஸ் 2D கமா ஏ பிளஸ் 3D கமா எக்ஸெட்ரா. ஸோ இப்படி ஃபார்ம் பண்ணக்கூடியதுக்கு பேர் தான் அரித்மெட்டிக் ப்ராக்ரஷன்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் கேட்டகரி நம்ம என்ன பண்ண போறோம்னா, ஓகே, ஃபைனைட்டா இன்ஃபைனைட்டா. ஓகே, இது ஃபைனைட் கேஸ்ல இருக்கா, இன்ஃபைனைட் கேஸ்ல இருக்கா? ஓகே, ஃபைனைட் அரித்மெட்டிக் ப்ரோக்ரஷன்னா அதோட ஃபார்மட் எப்படி இருக்கும், இன்ஃபைனைட் அரித்மெட்டிக் ப்ரோக்ரஷன்னா அதோட ஃபார்மட் எப்படி இருக்கும்? ஒன்றும் இல்லைங்க. ஃபைனைட்னா போய் கன்வர்ஜ் ஆகும். ஒரு இடத்துல ஃபைனைட்டா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இஃப் ஐ கன்சிடர் ஃபர்ஸ்ட் 10 நம்பர்ஸ் 1 2 3 4 5 6 7 8 9 10. ஸோ ஃபைனைட் ஆகுது இல்லையா? 10க்கு மேல வேற ஒரு நம்பர் நம்ம எடுக்கல. எடுக்கணும்னா எடுக்கலாம், பட் நம்ம இங்க ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறது ஃபர்ஸ்ட் 10 நம்பர்ஸ். ஸோ அப்போ ஃபைனைட்டா இருக்கிறதுனால தட் இஸ் கால்டு ஃபைனைட்னு சொல்றோம். ஓகே, அதை எப்படி நம்ம நோட்டேட் பண்ணுவோம்னா,
and AP consisting of only a finite number of terms is called finite AP. Okay, only a finite number of terms is called a finite AP. Such an AP has essentially a last term. That is important. Finite இருந்தா அதுக்கு கண்டிப்பா என்ன இருக்கும்? லாஸ்ட் டேர்ம் இருக்கும். சரிங்களா? Finite AP. An AP consisting of only a finite number of terms is called a finite AP. Such an AP has essentially a last term. Okay, கடைசி term அதுக்கு இருக்கும். Example பாருங்க. 1, 2, 3, 4 etc. up to 8. Okay, so 8 ஓட முடியுது இந்த APங்கிறதுனால it is a finite AP னு சொல்றோம். ஓகே, இது நம்ம முதல்ல எப்படி ஏபினே முதல்ல நம்ம ஃபிக்ஸ் பண்றதுங்க பாருங்க. டிஃபரன்ஸ் இருக்கா பாருங்க. டிஃபரன்ஸ் எப்பவுமே எப்படி எடுப்போம்? செகண்ட் மைனஸ் ஃபர்ஸ்டா தான் எடுப்போம். சரிங்களா? காமன் டிஃபரன்ஸ் செகண்ட் மைனஸ் ஃபர்ஸ்டா எடுப்போம். அப்போ இது A1 A2 A3 அண்ட் so on இப்படியே போயிட்டு இருந்துச்சுன்னா A2 மைனஸ் A1 இது ஃபர்ஸ்ட் டேர்ம் செகண்ட் டேர்ம். இந்த A2ங்கிறது ஒன்றும் இல்லைங்க A பிளஸ் டி. A3ங்கிறது ஒன்றும் இல்லைங்க A பிளஸ் 2D. ஸோ தேர்ட் ஃபோர்த் 5 அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்றோம். இது ஃபர்ஸ்ட் டேர்ம் செகண்ட் டேர்ம் தேர்ட் டேர்ம்ங்கிறேன். இப்ப செகண்ட் மைனஸ் ஃபர்ஸ்டா இருந்தா அது ஒரு டிஃபரன்ஸ், தேர்ட் மைனஸ் செகண்டா இருந்தா அது ஒரு டிஃபரன்ஸ். இந்த காமன் டிஃபரன்ஸ் காமனா இருக்கும் பொழுது சேமா இருக்கும் பொழுது அதை ஆட் பண்ணி எழுதுறப்ப நம்மளுக்கு கண்டிப்பா என்ன கிடைச்சிரும்? ஏபி கிடைச்சிரும். சரிங்களா? இங்க நம்ம கன்சிடர் பண்றது ஃபைனைட் நம்பர் ஆஃப் ஏபிஸ் இருக்கிறதுனால கண்டிப்பா இது ஒரு ஃபைனைட் ஏபின்னு சொல்லிடுறோம். ஓகே ரைட். நெக்ஸ்ட் ஒன் இன்ஃபைனைட் ஏபி. இன்ஃபைனைட் ஏபினா என்ன? ஓகே, இன்ஃபைனைட் ஏபி எப்படி இருக்கும்? ஓகே, ஒன்றும் இல்லைங்க. ஃபைனைட் ஏபியா இருந்தா ஒரு இடத்துல போய் ஃபைனைட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் 8 நம்பர்ஸ் எடுத்திருக்கேன். ஓகே, ஒரு ஏபியில அரித்மெட்டிக் ப்ரோக்ரஷன்ல அப் டு 8 வரைக்கும் எடுத்திருக்கனால ஃபைனைட் ஆகுது. 8 வரைக்கும் இல்லாம ஜஸ்ட் நான் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருந்தேன்னா அது இன்ஃபைனைட் ஏபியா இருக்கும். இன்ஃபைனைட் ஏபினா அது எக்ஸ்டெண்ட் பண்றோம், கமா போட்டு நம்ம எக்ஸெட்ரா பண்ணும் பொழுது கண்டிப்பா லாஸ்ட் நம்பர் நம்மளுக்கு இருக்காது. ஆனா ஃபைனைட் கேஸ்க்கு லாஸ்ட் நம்பர் இருக்கும். அதை நம்ம பார்ப்போம் இங்க. அண்ட் ஏபி in which the number of terms is unlimited or okay அங்க finite இருந்துச்சு, இங்க unlimited or in which each term is followed by another term. அடுத்தடுத்த நம்பரை ஒரு நம்பர் வந்து அடுத்தடுத்த நம்பர் முத நம்பரை வச்சு அடுத்தடுத்த நம்பர் ஃபாலோ ஆகிட்டே இருக்கு. சரிங்களா? சோ அப்படி இருந்தாலும் அது ஒரு இடத்துல போய் முடியாது. is called an infinite AP. ஓகே, சோ ஒரு இடத்துல போய் முடியுது, இத்தனை நம்பர் தான் நம்ம எடுக்கிறோம்னு சொன்னா ஃபைனைட்னு சொல்லுவோம். அப்படி ஃபிக்ஸ் பண்ண முடியாம நம்ம பாட்டுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணோம்னா அது இன்ஃபைனைட்னு சொல்லிடும். சரிங்களா? இன்ஃபைனைட் கேஸ்க்கு கண்டிப்பா லாஸ்ட் டேர்ம் இருக்காது. ஆப்வியஸ்லி such an AP has no last term. No last term. இங்க பாருங்க எக்ஸாம்பிள் 1 2 3 etc. is an infinite AP. Okay, 1 2 3 etc. is an infinite AP. Okay, ரைட். இப்ப அடுத்து நான் என்ன பண்றேன்னா ஃபார்முலாஸ் பார்ப்போம். ஓகே, டிஃபரன்ஸ்ங்கிறது எதை நம்ம பேஸ் பண்றோம்? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இதை வந்து 1 2 3ன்னு எடுக்கிறேன். ஓகே சாரி, இதை நான் வந்து 1 A1 இதை நான் எழுதும்போது சப்போஸ் நான் இப்படி எழுதுறேன்னு வச்சுக்கோங்களேன். இங்க பாருங்க, சப்போஸ் இந்த நம்பரை நான் A1 A2 எக்ஸெட்ரா AN இப்படி கொண்டு போறேன்னு வச்சுக்கோங்களேன். டிஃபரன்ஸ் எப்படி எடுப்பீங்க? A2 மைனஸ் A1. ஓகே, A3 மைனஸ் A2 A4 மைனஸ் A3 இப்படி அடுத்த நம்பர்ல இருந்து முத நம்பரை ரெடியூஸ் பண்ணி கொண்டு வரதா டிஃபரன்ஸ், காமன் டிஃபரன்ஸ். அதை ஜென்ரலா எப்படி சொல்லிடலாம்? செகண்ட் நம்பர் மைனஸ் ஃபர்ஸ்ட் நம்பர் இல்லையா? செகண்ட் நம்பர் ஆல்வேஸ் ஃபர்ஸ்ட் நம்பரை விட ஒன்னு ஆட் கூட தான் இருக்கும். சோ அப்ப நான் எப்படி எடுக்கிறேன்னா let A1 A2 etc. AK கமா AK plus 1 கமா etc. AN B and AP. ஜஸ்ட் நான் இதை வந்து என்னன்னா ஒரு ஜெனரல் ஃபார்மட்ல தான் எழுதியிருக்கேன். A1 to etc. AN. Okay, let its common difference be D. D வந்து காமன் டிஃபரன்ஸா நான் எடுத்துக்கிட்டேன்னா அந்த D முதல்ல நம்ம எப்படி எழுதலாம்? செகண்ட் மைனஸ் ஃபர்ஸ்ட். சோ அப்போ ஃபர்ஸ்ட்டை விட ஒரு பார்ட் கூட இருக்கும். அப்போ நான் ஜெனரலா எப்படி எழுதுறேன்? AK plus 1 minus AK. டிஃபரன்ஸ் எழுதும்போது AK plus 1 minus AK for all positive integral values of K. For all positive integral values of K. Okay, இதுல AK plus 1 is the K plus 1th term of AP and AK is the kth term of the AP. For example, இங்க நான் மேல கொடுத்திருக்க இந்த எக்ஸாம்பிளே எடுத்துக்கங்களேன். இந்த எக்ஸாம்பிளே நான் இப்ப எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஓகே, இதை நான் ஜென்ரலா ஒரு AK plus 1ன்னு எடுத்தா அதுக்கு முன்னாடி உள்ளது அதை விட 1 கம்மியா இருக்கும். அப்ப AK வா இருக்கும். இது K plus 1th term, இது kth term. அவ்வளவுதான்.
ஓகே, ஃபர்ஸ்ட் டேர்ம், செகண்ட் டேர்ம், தேர்ட் டேர்ம், ஃபோர்த் டேர்ம்னு சொல்றோம் இல்லைங்களா? ஒவ்வொரு டேர்ம்ஸ்க்கு நம்பர் சொல்றோம்ல. ஜஸ்ட் ஓகே, ஜஸ்ட் ஆல் ஓகே. நம்ம அதை தான் என்னன்னு சொல்றோம்? ஃபர்ஸ்ட் டேர்ம், செகண்ட் டேர்ம். அதான் கேத் டேர்ம், கே பிளஸ் ஒன்த் டேர்ம். எப்பவுமே கேத் டேர்மை விட கே பிளஸ் ஒன்த் டேர்ம் கூட இருக்கு. ஏன்னா அடுத்தடுத்த ஒன்னு ஆட் பண்றதுனால அது அதை விட கண்டிப்பா எப்படி தான் இருக்கும்? கூட தான் இருக்கும். ஸோ அப்போ காமன் டிஃபரன்ஸ் எடுக்கும்போது செகண்ட் மைனஸ், அதாவது அடுத்ததுலேருந்து முதல்ல ஓகே, சக்சஸர்லேருந்து அதுக்கு முன்னாடி உள்ள ப்ரீவியஸ் டேர்மை தான் நம்ம என்ன பண்ண முடியும்? ரெடியூஸ் பண்ண முடியும். ரெடியூஸ் பண்ணாதான் நம்மளுக்கு காமன் டிஃபரன்ஸ் கிடைக்கும். அதனால தான் ஜஸ்ட் என்ன சொல்லியிருக்கோம்? நம்ம ஏகே பிளஸ் ஒன் மைனஸ் ஏகேன்னு சொல்லியிருக்கிறோம். சரிங்களா? தீஸ் ஆர் த பேசிக் ஃபண்டமெண்டல்ஸ் அபவுட் த அரித்மேட்டிக் ப்ரோக்ரஷன்ஸ். ஓகே, இது அரித்மேட்டிக் ப்ரோக்ரஷன்ஸ்க்கான டெஃபினிஷன்ஸ், பேசிக் டெஃபினிஷன்ஸ். இன்னும் நம்ம ஃபார்முலாக்குள்ள போகல. ஒன்ஸ் அகைன் ஐ ரீகால், ஒரு அரித்மேட்டிக் ப்ரோக்ரஷன்னா ஒன்றும் இல்லைங்க. ஃபர்ஸ்ட் டேர்மு அதோட ஒரு ஃபர்ஸ்ட் டேர்ம் இருக்கும். செகண்ட் டேர்ம்னு சொல்லும் பொழுது அதுல ஒரு காமனா ஒரு டிஃபரன்ஸ் இருக்கும். அந்த டிஃபரன்ஸ் ஆட் பண்ண அடுத்தடுத்த டேர்ம்ஸ் நம்மளுக்கு கிடைக்கும். ஓகே, அதை அப்படியே ஒரு வரிசைப்படுத்தணும்னா அதை தான் நம்ம அரித்மேட்டிக் ப்ரோக்ரஷன் சொல்றோம். ஓகே, அதை நான் இங்க எப்படி நான் சொல்றேன்னு பாருங்க. General form of an arithmetic progressions. The general form of an arithmetic progression is a comma a plus d comma a plus 2d comma a plus 3d comma and so on, where a is the first term and d is the common difference. சரிங்களா? a is the first term and d is the common difference னு சொல்றோம். ஓகே, இப்போ நம்ம ஒரு arithmetic progression fix பண்ணியாச்சு, டிசைன் பண்ணிட்டோம். இப்போ அது ஃபைனைட்டா இருக்கா இன்ஃபைனைட்டா இருக்கா, அதுதான் செகண்டரி கேஸ். ஃபைனைட்னா எப்படி இருக்கும்? An arithmetic progression consisting of only a finite number of terms is called a finite arithmetic progression. ஓகே, ஸோ arithmetic progression ஃபைனைட்டா இருந்துச்சுன்னா, ஒரு இடத்துல வந்து முடிஞ்சிருச்சுன்னா அதுக்கு பேரு ஃபைனைட் arithmetic progression. அதுல கண்டிப்பா லாஸ்ட் டேர்ம் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் 1 to 8 நீங்க எவ்வளவு வேணாலும் எடுத்துக்கலாம். 1 to 1 lakh கூட எடுத்துக்கலாம். பட் 1 lakhன்னு ஒரு நம்பர் லாஸ்ட் நம்பர் முடியுதுல்ல, தட் இஸ் த லாஸ்ட் நம்பர். ஸோ இது சம் ஆர்டர்ல இருக்கும். அப்படி ஆர்டர்ல இருந்துன்னா அரித்மேட்டிக் ப்ரோக்ரஷன். ஃபைனைட்டா இருந்ததுன்னா ஃபைனைட் கேஸ். ஃபைனைட் இல்லைன்னா அதுக்கு பேர் என்ன? இன்ஃபைனைட் கேஸ். ஓகே, ஃபைனைட் கேஸ்ல ஃபைனைட் ஆகும், இன்ஃபைனைட் கேஸ்ல ஃபைனைட் ஆகாது. ஓகேங்களா? அண்ட் அரித்மேட்டிக் ப்ரோக்ரஷன் இன் விச் த நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் இஸ் அன்லிமிட்டெட் ஆர் in which each term is followed by another term is called an infinite arithmetic progression. Okay, obviously such an arithmetic progression has no last term. Okay, so இங்க என்ன சொல்றோம்னா infinite கேஸா இருக்குது அப்படின்னு சொன்னா, ஓகேங்களா, இன்ஃபைனைட் கேஸா இருந்துச்சுன்னா அது ஒரு இடத்துல வந்து முடியாது. ஃபைனைட் கேஸா இருந்தா ஒரு இடத்துல வந்து முடியும். ஓகேங்களா? இன்ஃபைனைட் கேஸ் முடியாது அப்படிங்கிறப்போ கண்டிப்பா நம்மளால என்ன ஐடென்டிஃபை பண்ண முடியாது? லாஸ்ட் நம்பரை ஐடென்டிஃபை பண்ண முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் இங்க நான் என்னன்னு சொல்லியிருக்கேன்னா 1 2 3 4 and so on, இப்படி ஒரு ஆர்டர்ல நான் ஒரு அரித்மேட்டிக் ப்ரோக்ரஷன் நான் எடுக்கும் பொழுது அது எக்ஸெட்ரா கொடுத்து நான் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கேன். எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கிறதுனால அது இன்ஃபைனைட் கேஸ்க்குள்ள போயிடும். அதே நேரத்துல நம்மளுக்கு லாஸ்ட் டேர்ம் ஐடென்டிஃபை பண்ண முடியல. ஏன்னா கமா போட்டு எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறதுனால we couldn't find the last term when we are making an arithmetic progression in infinite form. That is very important. ஓகேங்களா? ரைட். ஸோ அடுத்து டிஃபரன்ஸ் எப்படி காமன் டிஃபரன்ஸ் நம்ம கண்டுபிடிக்கிறது? ஓகேங்களா? ஒரு அரித்மேட்டிக் ப்ரோக்ரஷன் டிசைன் பண்ணியாச்சு. ஓகே, அதுல ஃபர்ஸ்ட் டேர்ம் எப்பவுமே ஆல்வேஸ் இட் ஷுட் பி a ஃபர்ஸ்ட் டேர்ம். ஓகே, ரைட், விடுங்க. காமன் டிஃபரன்ஸ் அதை எப்படி நம்ம ஐடென்டிஃபை பண்ணுவோம்? அதுக்கு ஒரு ஸ்ட்ரக்சர் கொடுத்துருக்காங்க, அதுக்கு ஒரு டெஃபினேஷன் இருக்கு. என்ன டெஃபினேஷன்னா, லெட் a1 a2 எக்ஸெட்ரா ak ak plus 1 எக்ஸெட்ரா an, இப்படியே ஒரு இன்ஃபைனைட் சீரிஸ் போய்கிட்டு இருக்கு. சரிங்களா? பி அண்ட் அரித்மேட்டிக் ப்ரோக்ரஷன், இது ஒரு ஏபி தொடர்னு சொல்லிட்டோம். லெட் இட்ஸ் காமன் டிஃபரன்ஸ் பி டி. நம்ம ஒரு நோட்டேஷன் கொடுக்குறோம், காமன் டிஃபரன்ஸ் டின்னு எடுத்துக்கிறோம். அந்த காமன் டிஃபரன்ஸ் எப்படி கண்டுபிடிப்போம்? எப்பவுமே டிஃபரன்ஸ்னாலே பெரிய நம்பர்ல இருந்து சின்ன நம்பரை கழிக்கிறது தாங்க. சரிங்களா? செகண்ட்ல இருந்து ஃபர்ஸ்ட் கழிக்கணும், தேர்ட் நம்பர்ல இருந்து செகண்ட் நம்பரை கழிக்கணும். ஓகே, ஃபோர்த் நம்பர்ல இருந்து தேர்ட் நம்பர், இப்படியே நம்ம ஒரு ஆர்டர்ல ஃபாலோ பண்ணோம்னா கண்டிப்பா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? ஒரு காமன் டிஃபரன்ஸ் கிடைக்கும். அதான் இங்க ஜெனரலா எப்படி எழுதுறேன்? then d is ak plus 1 minus ak. ak விட ஒருவேளை ak செகண்ட் டேர்மா இருந்ததுன்னா k plus 1ங்கிறது தேர்ட் டேர்மா இருக்கலாம். சரிங்களா? தேர்ட் டேர்ம் மைனஸ் செகண்ட் டேர்ம். ஸோ இதை தான் நம்ம என்ன சொல்றோம்? for all the positive, for all positive integral values of k, k plus 1ங்கிறது kth டேர்மாவும் akங்கிறது of an AP and ak is the kth term of an AP. ஓகேங்களா? ak plus 1ங்கிறது k plus 1th டேர்மாவும் akங்கிறது kth டேர்மாவும். ஃபார் எக்ஸாம்பிள் செகண்ட் அண்ட் தேர்ட் டேர்ம் அந்த மாதிரி. ஓகேங்களா? செகண்ட் a2னா செகண்ட் டேர்ம், a3னா தேர்ட் டேர்ம். ஓகே, அந்த பேஸ் பண்ணி தான் நம்ம என்னன்னு சொல்றோம்? டேர்ம்ஸ் ஐடென்டிஃபை பண்றோம். நவ் இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஃபார்முலாஸ் பார்க்க போறோம். ஓகேங்களா? ஃபார்முலா
ஓகே, வாட் ஆர் தி ஃபார்முலாஸ் வி கோயிங் டு யூஸ் ஹியர்? நம்ம இங்கே nth டேர்ம் கண்டுபிடிப்போம். அதுக்கப்புறம் சம் ஆஃப் த nth டேர்ம் கண்டுபிடிப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் nth டேர்ம் இப்போ நான் என்ன பண்றேன்னா ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் 1 2 3 எக்ஸெட்ரான்னு ஒரு ரேஷியோ இருக்கு, ஒரு சீக்வன்ஸ் இருக்கு நம்மளுக்கு ஏபி சீக்வன்ஸ். அதுல nth டேர்ம் என்னவா இருக்கும், லாஸ்ட் டேர்ம் என்னவா இருக்கும்னு கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா. செகண்ட் ஃபார்முலா என்னன்னா சம் ஆஃப் த ஃபர்ஸ்ட் nth டேர்ம். ஃபார் எக்ஸாம்பிள் முதல்ல ஒரு 15 நம்பர் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதுல ஃபர்ஸ்ட் 10 நம்பர்ஸ் ஆட் பண்ணா எவ்வளவு வருது? ஃபார் எக்ஸாம்பிள் 1 2 3 4 5ன்னு இப்படியே ஒரு 15 நம்பர் இருக்கிறப்போ ஃபர்ஸ்ட் 10 நம்பர்ஸ் ஆட் பண்ணா என்ன வரும்? நம்ம 10ன்னு சொல்லக்கூடாது நம்பர். Okay, sum of the numbers. So 1 plus 2, 2 plus 3, 3 plus 4, 4 plus 5 up to etc plus 10. So அதோட sum எப்படி கண்டுபிடிக்கிறது? Shortest form. We have a formula. We can utilize all the value here. Automatically answer will be there. No? Right. So இப்போ என்ன கண்டுபிடிக்கிறோம்னா first formula. Okay, first formula என்ன கொடுத்திருக்காங்க? The nth term of AP given by a, a plus 1, a plus 2d etc is an. Notation எப்படி கொடுக்கிறோம்? an equal to a plus n minus 1 into d. This is the nth term formula. Okay, அடுத்து நம்ம என்ன கண்டுபிடிக்க போறோம்னா sum of the value. Okay, the sum of the first n terms of the AP a plus d a plus 2d and so on is Sn is nothing but n by 2 into 2a plus n minus 1 into d. அப்படி இல்லைன்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். Okay, Sn is equal to n divided by 2 okay into a plus l. இதுல aங்கிறது first term நல்லாவே தெரியும், lங்கிறது nth term of the AP. L is nothing but an. an தான் நம்ம nth termனு சொல்றோம், last term. okay, nth term. so அப்ப an கண்டுபிடிச்சிருந்தோம். ஒருவேளை நம்மளுக்கு a இருந்துச்சுன்னா செகண்ட் ஃபார்முலா an இருந்துச்சுன்னா செகண்ட் ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் பிளஸ் லாஸ்ட் term okay nth term into n divided by 2. அதுல நம்ம Sn கண்டுபிடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணலாம் sum of the term. ஒருவேளை நம்மளுக்கு இந்த nth term தெரியலன்னா ஜெனரலா இந்த ஒரு ஃபார்மை வச்சு நம்ம as usual find out பண்ணலாம். சரிங்களா? ஓகே, arithmetic progression ரொம்ப ஈஸிங்க. நம்ம இன்ட்ரெஸ்டா சால்வ் பண்றோம்னு வச்சுங்களேன், அந்த ஃபார்முலாஸை ஆட் பண்ணி நம்ம வந்தோம்னா இட் இஸ் வெரி ஈஸிலி we identify the result. ஓகேங்களா? தொடர்ந்து படிங்க, என்ஜாய் பண்ணி படிங்க. ஓகே, ஹாப்பியா படிங்க, புரிஞ்சு படிங்க. ஏதாவது டவுட்ஸ் கொரிஸ் இருந்துச்சுன்னா chat பண்ணுங்க. I will rectify your doubts. Thank you.